தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர்களை இறுதி செய்வதற்கான காங்கிரஸ் மத்திய தேர்வுக்குழு கூட்டம் அக்கட்சியின் தலைவர் சோனியா காந்தி தலைமையில் டெல்லியில் நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான தகவல்களை நமது செய்தியாளர் ஸ்டீஃபனிடம் கேட்கலாம். ஸ்டீஃபன், காங்கிரஸ் மத்திய தேர்வுக்குழு கூட்டத்தில் யாரெல்லாம் பங்கேற்றுகிறார்கள்? ஸ்டீஃபன், வணக்கம் வசந்த். காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர்களை இறுதி செய்வதற்கான மத்திய தேர்தல் குழு கூட்டமானது கட்சியினுடைய தலைவர் சோனியா காந்தி இல்லத்தில் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் கட்சியினுடைய மூத்த அமைச்சர்கள் மற்றும் மூத்த தலைவர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருக்கின்றனர். குறிப்பாக ராகுல் காந்தி, முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உள்ளிட்டோர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தினுடைய மிக முக்கியத்துவம் என்னவென்றால், ஏற்கனவே ஸ்கிரீனிங் கமிட்டியால் பரிந்துரைக்கப்பட்ட பெயர்களை இந்த கூட்டத்தின் போது இறுதி செய்வதற்கான ஒரு கூட்டமாகத்தான் இது பார்க்கப்படுகிறது. காங்கிரஸ் கட்சியின் சார்பில் 41 வேட்பாளர்கள் வருகிற சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் இடம்பெற்று போட்டியிட இருக்கிறார்கள். அவருடைய வேட்பாளர்கள் பட்டியலானது இன்று மாலை வெளியிடப்படுவதற்கான அதிகப்படியான வாய்ப்புகள் உள்ளதாக இங்கிருக்கக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. வசந்த், ஸ்டீஃபன், திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆரம்பத்திலேயே இறுதி செய்யப்பட்டதனால் அவர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் வேட்பாளர்கள் அறிவிப்பதற்கான அந்த தெளிவு என்ன ஒரு தெரிவாக இருக்கும்? ஸ்டீஃபன், நிச்சயமாக காங்கிரஸ் கட்சி சார்பில் ஏற்கனவே வேட்பாளர்களை நேர்காணல் செய்வதற்காக ஒரு சிறப்பு குழுவை 27 பேர் கொண்ட சிறப்பு குழுவை ஏற்கனவே அமைத்திருந்தது. அந்த குழுவானது தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொகுதிகளிலும் சரியாக 3 வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்து தற்போது இந்த குழுவுக்கு மத்திய தேர்வு குழுவுக்கு அனுப்பி வைத்திருக்கிறது. அந்த அடிப்படையில் முக்கியமான, அதாவது காங்கிரஸ் கட்சியில் ஏற்கனவே தொண்டர்களாக பெரிதும் பாடுபட்டிருக்கக்கூடிய முக்கியமான தொண்டர்களுக்கு வாய்ப்பளிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது EVK சிலங்கோவன் அவர்கள் ஏற்கனவே, அதாவது பெண்களுக்கு 4 தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்ற ஒரு தகவலை தெரிவித்திருந்தார். அதே போன்று யூத் காங்கிரஸில் இருக்கக்கூடிய 7 பேருக்கு வாய்ப்பளிக்கப்படும் என்ற ஒரு தகவலையும் தெரிவித்திருந்தார். ஆகவே இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் முக்கியத்துவம் வழங்கப்படும் என்ற ஒரு தகவல் தான் நமக்கு தற்போது கிடைத்திருக்கிறது. வசந்த், ஸ்டீஃபன், இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் வாய்ப்பு அளிக்கப்படுவதற்கான வாய்ப்பு அதிகரித்திருக்கிறது என்றும் கூறியிருக்கிறீர்கள். கூட்டத்திற்கு பிறகு காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியல் எத்தனை மணிக்கு வெளியிடப்படலாம்? ஸ்டீஃபன், யாருக்கெல்லாம் வாய்ப்புகள் வழங்கப்பட இருக்கிறது? EVK இளங்கோவன் போட்டியிடுவாரா? ஸ்டீஃபன், நிச்சயமாக EVK இளங்கோவனை பொறுத்தவரையில் அவர் இந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட போவதில்லை என்று ஏற்கனவே பலமுறை தெரிவித்திருந்தார். அந்த அடிப்படையில் அவர் இந்த தேர்தலில் போட்டியிட மாட்டார் என்ற ஒரு தகவல் தான் கிடைத்திருக்கிறது. ஆனால் இளங்கோவனை தவிர்த்து மற்ற முக்கியமாக காங்கிரஸ் கட்சியில் மூத்த அமைச்சர்களாக இருந்தவர்களுக்கெல்லாம் வாய்ப்பு அளிக்கப்படுமா என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது சிதம்பரம், அதே போன்று முக்கியமான காங்கிரஸ் கட்சியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் தங்கபாலு உள்ளிட்டோர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படுமா என்ற ஒரு கேள்வியும் தற்போது எழுந்திருக்கிறது. ஆனால் மூத்த அமைச்சர்கள் யாரும் தேர்தலில் போட்டியிட விரும்பவில்லை என்ற ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அவருடைய வாரிசுகளுக்கு வாய்ப்புகள் வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. காங்கிரஸ் கட்சியுடைய தமிழ் மாநில தலைவர் EVK இளங்கோவனை பொறுத்தவரையில் தமிழக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு முக்கியமாக அந்த தொகுதியில் அவர் செல்வாக்கு படைத்தவராக இருக்க வேண்டும் என்ற ஒரு முக்கியமான கருத்தை தான் அவர் தலைமைக்கு தெரிவித்திருப்பதாகவும், அந்த அடிப்படையில் தான் இந்த தேர்வானது நடைபெறும் என்றும் கூறப்படுகிறது. ஆகவே சரியாக மாலை 7 மணி அளவில் அதற்கான இந்த வேட்பாளர்கள் பட்டியலானது வெளியாவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. வசந்த், ஸ்டீஃபன், அதிருப்தி காரணமாக தமிழ் மாநில காங்கிரஸில் இருந்து மீண்டும் காங்கிரசிற்கு சென்று இணைந்தவர்கள், அவர்கள் இந்த தேர்தலில் போட்டியிடுவதற்காக ஏதேனும் வாய்ப்புகள் இருக்கிறதா? அவர்கள் கவனிக்கப்படுவார்களா? ஸ்டீஃபன், நிச்சயமாக தமிழ் மாநில காங்கிரஸில் இருந்து தாய் கழகமான காங்கிரசுக்கு இணைந்தவர்களுக்கு வாய்ப்புகள் வழங்கப்படாது என்ற ஒரு தகவல் தான் தற்போது கிடைத்திருக்கிறது. அதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால், அவர்களும் தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்பதை விரும்பவில்லை என்ற ஒரு அடிப்படையில் தான் இந்த கழகத்திற்கு, அதாவது தாய் கழகத்தில் வந்து இணைந்திருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படுமா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. இது தொடர்பாக EVK இளங்கோவனிடம் நாம் கேட்டிருந்த போது, தமிழ் மாநில காங்கிரஸை சேர்ந்தவர்களுக்கு, அதாவது அந்த கட்சியிலிருந்து காங்கிரஸ் கட்சியில் இணைந்தவர்களுக்கு வாய்ப்புகள் வழங்கப்படாது என்ற ஒரு தகவலை தான் நமக்கு தெரிவித்திருந்தார். ஸ்டீஃபன், உங்கள் தகவல்களுக்கு நன்றி. ஸ்டீஃபன்.